வைஷ்ணவி மருமகளாக அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். அந்த நேரமே அங்கிருந்த மருத்துவர் வேகமாக உள்ளே சென்று, சார், உங்கள் பையனும் மருமகள் வந்தாச்சு என்று சொல்லிவிட்டு விலகினார். அந்த ஒரு வார்த்தை சிவராமனின் இதயத்தையே நிறுத்தியது. மருமகள். அந்த வார்த்தை அவரது காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அடுத்த நொடியே அசோக் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரது நினைவில் மின்னல் போல பாய்ந்தது. விஷ்ணுவுக்கும் என்னோட தங்கச்சி கங்காவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன். ஆனால் அந்த கல்யாணம் நடக்காது. அதே கல்யாண மேடையில் உங்கள் பையனை அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்று அவன் சொன்னது இன்னும் தெளிவாக அவர் காதுகளில் ஒலித்தது. இதுவரை அந்த திட்டம் நடக்காமல் தடுத்து நிறுத்த முடியுமா என்ற ஒரு ஏக்கம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது மருத்துவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மருமகள் அவரது உடல் முழுவதையும் மொத்தமாக நடுங்க வைத்தது. ஒருவேளை கங்காவை தான் விஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கல்யாண மேடையில் நடக்க இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் முறியடிச்சிட்டானா? அவளோட கழுத்துலேயே தாலி கட்டிட்டானா என்ற எண்ணம் தோன்றிய அடுத்த நொடியே அவரது இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. ஐயோ, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. கங்கா அவனுக்கு தங்கச்சி முறை என்று உள்ளுக்குள் கதறினார். அப்படியே நடந்திருந்தாலும் அது சாதாரண கல்யாணமே இல்லை. அசோக்கும் கங்காவும் என் பிள்ளைய பழிவாங்க வந்தவங்க. அப்படின்னா என் பையன் அவங்க கையில் முழுசாக சிக்கிட்டானா என்ற பயம் அவரது உடலையே ஆட்டி படைத்தது. கண்களை இறுக மூடியவர் நடுங்கிய கைகளை கூப்பியபடி, கடவுளே, என் பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளையே உயிராக நினைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. ஆனால் என்னோட சுயநலத்துக்காக அவனோட வாழ்க்கை அழியறதுக்கு நானே காரணமாயிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வேணா எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்காத என்று மனதார வேண்டிக் கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றவில்லை. தடுமாறிய கால்களுடன் கதவை திறந்து மெதுவாக வெளியே வந்தார். வெளியே நின்றிருந்த அந்த மருமகளை பார்க்கும் முன்பே அவரது இதயம் பயத்தில் உறைந்து போனது. வைஷ்ணவி வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த அதே நேரத்தில் சிவராமனும் தனது அறையில் இருந்து மெதுவாக வெளியே வந்தார். விதி காத்திருந்த அந்த தருணம். இருவரது பார்வைகளும் ஒரே நொடியில் ஒன்றோடொன்று சந்தித்து கொண்டன. அந்த ஒரு பார்வையிலேயே 1000 வார்த்தைகள் ஒழிந்து கிடந்தன. ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே சில நொடிகள் அசையாமல் நின்றனர். சிவராமனின் கண்களில் அதிர்ச்சி, வைஷ்ணவியின் கண்களில் மரியாதையும் வேதனையும் ஒன்றாக கலந்திருந்தது. அருகில் நின்று கொண்டிருந்த விஷ்ணுவோ இருவரையும் மாறி மாறி பார்த்தான். அவன் மனதிற்குள், அப்போ ரைட்டு, இதுங்க ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரிஞ்சிருக்குது. நான் சந்தேகப்பட்டது சரிதான். கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் என்று வழக்கம் போல மனதிற்குள் சொல்லி கொண்டான். ஆனால் சிவராமனால் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியவில்லை. வைஷ்ணவியா என்று அவரது மனமே நம்ப மறுத்தது. விஷ்ணுவின் வாழ்க்கையில் இனி வரவே மாட்டேன் என்று விஷ்ணுவின் உயிரின் மீது சத்தியம் செய்து கண்ணீரோடு தன்னிடமிருந்து விலகி சென்ற அந்த பெண் இன்று அதே விஷ்ணுவின் மனைவியாக தனது வீட்டின் வாசலில் மருமகளாக நின்று கொண்டிருந்தாள். இது எப்படி நடந்தது? அவள் சத்தியத்தை மீறும் அளவிற்கு என்ன நடந்தது? இல்லை, வைஷ்ணவி அந்த மாதிரி பெண்ணே இல்லை. சத்தியத்திற்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டாள். அப்படி இருக்கும்போது இது எப்படி என்று அவரது மனம் 1000 கேள்விகளை எழுப்பியது. அடுத்த நொடியே மற்றொரு எண்ணம் அவரை உலுக்கியது. ஒருவேளை எல்லா உண்மையும் விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிடுச்சா? நான் செஞ்ச தப்பெல்லாம் அவனுக்கு தெரிய வந்துடுச்சா? அதனால தான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா என்ற எண்ணத்தில் அவர் இதய துடிப்பு பல மடங்கு அதிகரித்தது. என்ன பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்றே புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி சிலையாக நின்றார். வைஷ்ணவியோ ஒரு நிமிடம் கண்களை மூடினாள். நினைவுகள் மீண்டும் அவளை 4 மாதங்களுக்கு முன் இழுத்து சென்றன. அன்று இரவு நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு நடுங்கிய விரல்களால் தனது தந்தை ராகவேந்திரனின் எண்ணை அழைத்திருந்தாள். அழைப்பு இணைந்ததும் குரலில் இருந்த பதற்றத்தை மறைக்க முடியாமல், அப்பா, நீங்கள் சொன்னது உண்மைதான்ப்பா. விஷ்ணுவுக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க. நான் தான் அவரை காப்பாற்றி ராத்திரி முழுக்க அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் விடிஞ்சதும் ஒரு பொண்ணும் பையனை வந்து அவங்க தான் அவரை பார்த்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் வேறு விதமாகவும் பேசுகிறாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது.
அதனால் நான் விஷ்ணுவோட கம்பெனியில் வேலைக்கு சேரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் பிபிஏ படித்த மாதிரி அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை பார்க்குற மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தர முடியுமாப்பா என்று கேட்டாள். மகளின் முடிவை அமைதியாக கேட்ட ராகவேந்திரன் ஒரு நொடி கூட யோசிக்காமல், சரிம்மா, 2 நாளில் சர்டிஃபிகேட் உன் கையில் இருக்கும், நீ கவலைப்படாத என்று உறுதியளித்தார். அதன் பிறகு விஷ்ணுவின் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாமல் நிழலாக நுழைந்தாள் வைஷ்ணவி. அவனது ஒவ்வொரு அசைவையும் அருகில் இருந்தே கவனித்தாள். அவனுக்கு ஆபத்து வரப்போகும் ஒவ்வொரு நொடியையும் அவளால் முடிந்தவரை தடுத்து நிறுத்தினாள். விஷ்ணு அறியாமலேயே அவனுக்கான காவல் தேவதையாக வாழ்ந்தாள். அதே நேரத்தில் அவனுக்கு எல்லா உண்மைகளையும் நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்களையும் அமைதியாக சேகரிக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவனுக்கு நடக்க இருந்த திருமணம் சாதாரண திருமணம் அல்ல, திட்டமிட்டு போடப்பட்ட சதி என்பதை தெரிந்து கொண்டாள். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு போராடினாள். ஆனால் அவர்களுடைய திட்டம் தெரிந்த அடுத்த நொடியே தானும் அவர்களுடைய கைகளில் சிக்கிக்கொள்ளப் போகிறேன் என்பதை உணர்ந்தவள் கடைசி நம்பிக்கையாக மீண்டும் தனது தந்தைக்கு அழைத்தாள். நடந்த அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லிவிட்டு உடைந்த குரலில், அப்பா, நான் இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆதாரமே இல்லாமல் சொன்னால் அவர் நம்ப மாட்டார். ஒருவேளை கல்யாணம் நடக்கலைனாலும் அந்த பொண்ணு மூலமாக அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. மகளின் வார்த்தைகளை கேட்ட ராகவேந்திரர் உறுதியான குரலில், அப்படின்னா நீயே விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். அந்த ஒரு வார்த்தை வைஷ்ணவியை மின்னல் தாக்கியது போல அதிர்ச்சியில் உரிய வைத்தது. அப்பா அப்பா நான் எப்படி? அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைப்பா என்று திக்குமுக்காடினாள் அவள். அவளது தயக்கத்தை புரிந்து கொண்ட ராகவேந்திரன் மெதுவாக சிரித்துவிட்டு, ஒரு பொண்ணு நினச்சா நடக்காதது எதுவுமே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்ல அவள் கண்கள் மீண்டும் கலங்கின. புரியுதுப்பா, ஆனால் நான் பண்ணி கொடுத்த சத்தியம், அதுவும் விஷ்ணு மேலே பண்ண சத்தியம், என்னால் அதை எப்படிப்பா மீற முடியும்? அதுவும் இல்லாமல் உங்களை அவமானப்படுத்தின அந்த வீட்டுக்கு என்னால் எப்படிப்பா போக முடியும்? அதை கேட்ட ராகவேந்திரன், எனக்கு நடந்த அவமானத்தை நான் என்னைக்கோ மறந்துட்டேம்மா. என் பொண்ணுக்காக இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போய் நிற்கணுன்னா கூட நான் நிற்பேன். அப்படி இருக்கும்போது நீ உயிரா காதலிச்ச விஷ்ணுவுக்காக கூட உன்னால் அங்கே போக முடியாதாம்மா? அப்பா, அப்போ நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்று அவள் நடுங்கிய குரலில் கேட்டாள். ராகவேந்திரர் அமைதியாக பேச ஆரம்பித்தார். சத்தியங்கிறது ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இருக்கணுமே தவிர ஒருத்தரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு கட்டி போடுற சங்கிலியாக இருக்கக்கூடாதுமா. ஒரு சத்தியத்தை காப்பாற்றுறதுனால ஒரு உயிர் அழிஞ்சு போகுதுன்னா அந்த சத்தியத்துக்கு அர்த்தமே இல்லை. நாம் கொடுக்குற வாக்கு மனிதர்களுக்காக மட்டும்தாம்மா. இன்னொருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மீறப்படுற சத்தியம் பாவமே கிடையாது, அது தர்மம். கடவுளும் அது தப்பாக பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பார்க்குறது வார்த்தையே இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க மனசையும் நோக்கத்தையும் தான். சத்தியத்துக்காகவே வாழ்ந்த பொண்ணுங்களை மட்டும் இந்த உலக ஞாபகம் வச்சிக்கல, தங்களோட கணவனுக்காக போராடின பொண்ணுங்களையும் தான் தலைமுறையாக பேசிக்கிட்டு இருக்கோம். சாவித்ரி யமங்கிட்டேயே போய் தன்னோட புருஷன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்தா. கண்ணகி கோவலன் குற்றமற்றவன் நிரூபிக்க ஒரு பேரரசனை எதிர்த்து நின்னா. அவங்க 2 பேரும் அமைதியாக உட்காந்து கடைசி வரைக்கும் விதியை ஏற்றுக்கல, கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க. அதனால தான் பொண்ணை சக்தின்னு சொல்கிறாங்க. அவளோட பலம் கண்ணீரில் இல்லை, அவள் பாசம் வச்சவங்கள காப்பாற்றுற தைரியத்தில் இருக்குது. நீ இத்தனை வருஷம் விஷ்ணுவை காதலிச்சது மட்டும் போதாதுமா, இப்போ அவனுக்காக போராட வேண்டிய நேரம். உண்மையான காதல் கைகோத்து நடக்கிறதுல இல்லை, உயிருக்கு ஆபத்து வந்தப்போ அந்த உயிரை காப்பாற்றுறதுல தான் இருக்குது. இப்போ நீ எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் உன்னோட காதலுக்காக இல்லை, அவனோட வாழ்க்கைக்காக. போ, இனிமே அவனோட வாழ்க்கையில் நீ நிழல் இல்லை, நிஜம். எல்லா உண்மையை நிரூபித்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. ஒருவேளை உன்னால் முடியலைன்னா நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உண்மையை நிரூபிச்சிக்கலாம். கஷ்டந்தான், பிரச்சனை வரத்தான் செய்யும், கோபப்படத்தான் செய்வான். ஆனால் அது எல்லாத்தையும் என்னோட பொண்ணு அவளோட விஷ்ணுவுக்காக பொறுத்துக்குவான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்பா, அவங்க அப்பா எந்த விஷயத்தை உயிராக நம்புறாருன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சும் நான் எப்படிப்பா என்று அவள் தயக்கத்துடன் கேட்டாள். என் பொண்ணு ஏழைன்னு அவர் சொல்லியிருந்தா அவர் முன்னாடி நான் உன்னை பணக்காரியாக நிறுத்தியிருப்பேன். என் பொண்ணு படிக்கலைன்னு சொல்லியிருந்தா அவர் முன்னாடி உன்னை படித்தவளாக நிறுத்தியிருப்பேன். என் பொண்ணுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லியிருந்தா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தைரியமான பொண்ணுன்னு நிரூபிச்சிருப்பேன். ஆனால் அவர் சொன்னது இதெல்லாம் இல்லைம்மா, கோலம் கோத்திரம் தெரியாத பொண்ணுன்னு சொன்னார். அதுக்கான பதிலை
நான் கொடுக்க முடியாதுமா. அதை நீ தான் உன்னோட வாழ்க்கையால் கொடுக்கணும். ஜாதி, மதம், குலம், கோத்திரம் இதெல்லாம் மனுஷங்க நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும்னு காலங்காலமாக வகுத்துக்கிட்ட சில வழிமுறைகள். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுதான் ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கைன்னு நம்புறது தான் தப்பு. ஒரு ஆபத்து வரும்போது ஜாதி காப்பாற்றாது, மதம் ஓடி வராது, பணம் கூட எல்லா நேரத்துலேயும் உயிரை காப்பாற்றாது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனசும் உண்மையான அன்பும் உயிரை கொடுக்க தயங்காத உறவுகளும் தான் மனுஷனுக்கு துணையாக நிற்கும். அதை சிவராமனுக்கு புரிய வைக்க வேண்டியது வார்த்தைகளால் இல்லைம்மா, உன்னோட வாழ்க்கையால். அவரோட நம்பிக்கையை உடைக்க வேண்டாம். அதை விட இந்த உண்மையை அவருக்கு புரியவை. ஒரு மனுஷனோட பிறப்பு அவனோட மதிப்பை தீர்மானிக்காது, அவனோட குணமும் அன்பும் தியாகமும் தான் தீர்மானிக்கும்னு அவரோட கண்ணு முன்னாடியே நிரூபி. அதுதான் உன்னால் கொடுக்க முடிகிற பதிலடி. அப்பா, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? சிவராமனுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் தெரிஞ்சும் ஊமையாக இருக்காரு. விஷ்ணுவுக்கு எந்த உண்மையும் தெரியாது, ஆனால் எதிரியையே நம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன செய்யணும்னு இன்னும் புரியலையா? போ, மருமகளா அந்த வீட்டுக்குள்ளே போ என்று சொல்ல வைஷ்ணவி ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். உடனேயே ராகவேந்திரன் அவளை தடுத்து நிறுத்தினார். என்ன, அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பற்றி யோசிக்கிறல்ல? சரிம்மா, ஆனால் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? என்னோட மருமகனை நல்லபடியாக காப்பாற்றுவேன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது நீதானே? ரெண்டுமே சத்தியந்தாம்மா. ஆனால் அந்த 2 சத்தியத்தில் எந்த சத்தியம் ஒரு உயிரை காப்பாற்ற போகுது, எந்த சத்தியம் ஒரு உயிரை அழிக்க போகுது, அதை மட்டும் யோசி. அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வைஷ்ணவியின் மனதை உலுக்கியது. அம்மாடி, வாழ்க்கையில் நம்மளை அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும் அவங்க ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றுறது தான் மனுஷத்தனம். பழி வாங்குறது ரொம்ப சுலபம், மன்னிச்சு காப்பாற்றுறதுக்கு தான் பெரிய மனசு வேணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, உனக்கு புரியும்னு நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அமைதியாக அழைப்பை துண்டித்தார். அந்த நிமிடத்தில் வைஷ்ணவியின் மனதிற்குள் இருந்த எல்லா குழப்பங்களும் மெதுவாக கரைய ஆரம்பித்தன. அவள் கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்தாள். அடுத்த நொடியே தனது உயிரை விட மேலாக தான் காதலித்த விஷ்ணுவின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவனது வாழ்க்கைக்குள் நுழைய தேவைப்பட்டால் உலகமே தன்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்தாள் அவள் எடுத்த அந்த முடிவின் அடுத்தபடியாக விஷ்ணுவின் மீது பழியை சுமத்தி அவனது கைகளாலேயே தாலி கட்டிக்கொள்ளவும் அவள் தயங்கவில்லை. ஏனென்றால் அந்த திருமணம் அவளது காதலுக்காக அல்ல, அவள் கொண்ட காதலனின் உயிரை காப்பாற்றுவதற்காக. விஷ்ணு தனது தந்தையின் அருகே வந்து நின்றான். அப்பா, இவ வைஷ்ணவி என்னோட என்று பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தான். அந்த ஒரு நொடியை வைஷ்ணவி இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முழுவதையும் விட அதிகமாக எதிர்பார்த்தாள். சொல்லுங்க சொல்லுங்க விஷ்ணு, பொண்டாட்டின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை உங்கள் வாயால் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அதுக்காகத்தானே நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் என்று மனதிற்குள் தவித்து கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த நொடியே விஷ்ணு அவளிடம், வைஷ்ணவி, ஆசீர்வாதம் வாங்கிக்க என்று சொல்லிவிட்டு அவளது கையை பிடித்து கொண்டு சிவராமனின் காலில் விழுந்தான். அவளும் வேறு வழியின்றி அவருடன் சேர்ந்து காலில் விழுந்தாள். இப்போ கூட பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறல்ல? பரவாயில்ல, ஒரு நாள் நீயே உன்னோட வாயால் சொல்லுவ. அந்த நாளுக்காக நான் இன்னும் காத்துட்ருக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சிவராமன் நடுங்கியபடி தனது கைகளை உயர்த்தினார். வைஷ்ணவியின் தலையில் ஆசீர்வதிக்க கை வைக்க நினைத்தார். ஆனால் அவரது விரல்கள் கட்டுப்பாடின்றி நடுங்கின. கைகள் அவளது தலையை தொடுவதற்குள் நின்றுவிட்டன. அவரால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை. வேதனையோடு விஷ்ணுவின் தோழை மட்டும் மெதுவாக தொட்டு எழுப்பிவிட்டு வைஷ்ணவியையும் எழும்பும்படி சைகை காட்டினார். விஷ்ணுவோ உடனேயே அவளை கைப்பிடித்து எழுப்பிவிட்டு, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதனால் இவருக்கு வாய் பேச முடியாது என்று சாதாரணமாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவி சிவராமனை நேராக பார்த்தாள். அவளது உதடுகளில் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. அது ஒரு மனிதனின் ஊனத்தை பார்த்து சிரிக்கும் புன்னகை அல்ல,
எல்லா உண்மைகளையும் தெரிந்த ஒருத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று வார்த்தை இல்லாமல் சொல்லும் ஒரு மர்மமான புன்னகை. அந்த புன்னகை சிவராமனின் இதயத்தை ஒரு நொடி உலுக்கியது. அந்த நேரத்தில் அறைக்குள் இருந்து மருத்துவர் அகிலா வெளியே வந்தார். அவரை பார்த்த விஷ்ணு ஒரு நொடி குழப்பமடைந்தான். டாக்டர், கவிதா டாக்டர் இல்லையா? அப்பாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க என்று இயல்பாக கேட்டான் அவன். அகிலாவோ புன்னகையுடன், கவிதா டாக்டரோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க லீவில் போயிருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட கொடுத்துட்டு சாரை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. நான் இப்போது அவங்களுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கேன். ஏன், நான் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கும் நான் பிரச்சனை இல்லையே என்று கேட்டார். விஷ்ணு மெதுவாக சிரித்தான். இல்லை, அப்படிலாம் இல்லை டாக்டர். வழக்கமாக கவிதா டாக்டர் தானே அப்பாவை செக் பண்ணுவாங்க. திடீர்னு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பேசலாமா என்று கேட்டான். ஷுவர், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது தேவைப்பட்டால் என்ன கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அகிலா அங்கிருந்து நகர்ந்தார். அவர் சென்றதும் விஷ்ணு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான். அந்த நேரத்தில் விஷ்ணுவின் அலைபேசி ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அசோக் என்று சொல்லிக்கொண்டே அழைப்பை ஏற்றான். ஹலோ விஷ்ணு, ஹவ் ஆர் யூடா? எங்கே இருக்க? எத்தனை தடவை கால் பண்ண, ஃபோனே ரீச் ஆகலை என்று அசோக் வழக்கம் போல அக்கறையுடன் கேட்டான். ஓ சாரிடா, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஒரு சின்ன பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா வர வேண்டியிருந்துச்சு, அதான் அவசரமாக கிளம்பிட்டேன். என்ன விஷ்ணு, பொண்டாட்டி வந்ததை நண்பனை மறந்துட்டியா? பக்கத்து ஊருக்கு போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்போது கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டு ஒரு மெசேஜ் கூட இல்லை என்று குறைப்பட்டு கொண்டான் அசோக். விஷ்ணுவும் சிரித்து விட்டான். சாரிடா, கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், அதான் மறந்துட்டேன். சரி, அடுத்து என்ன பிளான் என்று அசோக் சாதாரணமாக கேட்டான். எதை பற்றி கேட்குற என்று விஷ்ணு புரியாமல் கேட்டான். நடிக்காதடா, உன்னோட பிஸ்னஸ் மீட்டிங் எதை பற்றி நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கத்தானே போயிருக்க, அதான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். விஷ்ணு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். தெரிலடா, இன்னும் எதுவும் யோசிக்கலை, இப்போ தானே வந்திருக்கேன் என்றான் அவன். சரி, அப்பாவை பார்த்தியா, எப்படி இருக்காரு? அப்படியே தாண்டா இருக்காரு, எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த பதிலை கேட்ட அசோக்கின் உதடுகளில் ஒரு புன்னகை மின்னியது. அவன் யாருக்கும் கேட்காத அளவிற்கு மெதுவாக நிம்மதி பெருமூச்சொன்றை விட்டான். சிறிது நேரம் கழித்து அறையில் தனியாக அமர்ந்திருந்த சிவராமனின் அலைபேசி எதிர்ந்தது. திரையில் வந்திருந்தது ஒரு வீடியோ அழைப்பு. நடுங்கிய விரல்களால் அதை ஏற்றார். அடுத்த நொடியே திரை முழுவதும் அசோக்கின் முகம் தெரிந்தது. அவனது உதட்டில் வழக்கம் போல புன்னகை. என்ன சிவராமன், மனசு இப்போ குள்ளுன்னு இருக்குமே. உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டான்னு சந்தோஷப்படுறியா என்று கேலி கலந்த குரலில் கேட்டான். சிவராமன் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவனை வெறித்து பார்த்தார். அசோக் சிரித்தான். ஆமாம், இந்த தடவை நான் தோத்துட்டேன். அந்த கல்யாண விஷயத்தில் அந்த பொண்ணு என்னை தோக்கடிச்சிட்டா. நான் போட்ட திட்டத்தையே அவள் திருப்பி போட்டுட்டா. அதுக்காக நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துடுவேன்னு மட்டும் நினைக்காத. நான் எப்போவுமே அடுத்த பிளானோட தான் இருப்பேன். ஒன்று முடியலைன்னா இன்னொன்று, அது முடியலைன்னா அதை விட பெருசுன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவாவது ஒரு நாள் நீ வாயை திறந்து பேசின, என் ரகசியத்தை பற்றி ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு, அடுத்த நிமிஷம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்புறம் உன் பையனுக்கு என்ன ஆகும்னு கூட என்னால் சொல்ல முடியாது. அந்த மிரட்டலை சொல்லிவிட்டு சிவராமனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்தான். திரை கருமையாக மாறியது. அசோக் சொன்ன வார்த்தைகள் சிவராமன் மனதை பாதித்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஏனென்றால் இப்போது வைஷ்ணவி அவனுடன் இருக்கிறாள்.